சடப்பொருளின் கட்டமைப்பும் அளவும். ரசாயன சூத்திரங்கள். இந்த அலகை கற்பதன் மூலம் பின்வரும் தேர்ச்சிகளை நாம் பெற்றுக்கொள்வோம். வலுவளவு, ரசாயன குறியீடுகளை அமைத்தல். ரசாயன சூத்திரங்கள். வலுவளவு. அணுவொன்று இழக்கும் அல்லது ஏற்கும் அல்லது பங்கீடு செய்யும் இலத்திரன்களின் எண்ணிக்கை வலுவளவு எனப்படும். இறுதி சக்தி மட்டத்தில் 4ற்கு குறைவாக இலத்திரன்கள் உள்ளபோது அவற்றை இழக்கும். இறுதி சக்தி மட்டத்தில் 4ற்கு கூடவாக உள்ளபோது சக்தி மட்டம் நிரம்பும் வரை இலத்திரன்களை ஏற்கும். 4 இலத்திரன்கள் உள்ளபோது அவற்றை பங்கீடு செய்யும். வலுவளவுகள் எழுதும் போது நேர் மறை குறிகள் எழுதப்படுவதில்லை. இலத்திரன்களின் எண்ணிக்கை மாத்திரமே கருத்தில் கொள்ளப்படும். ரசாயன சூத்திரங்கள். நாம் இப்போது மூலகங்களின் வலுவளவுகளை இனம் காண்போம். இங்கே அட்டவணை ஒன்று தரப்பட்டுள்ளது. இவ் அட்டவணையில் மூலகம், இலத்திரன் நிலையமைப்பு, இழக்கும் அல்லது ஏற்கும் அல்லது பங்கீடு செய்யும் இலத்திரன்களின் எண்ணிக்கை, வலுவளவு ஆகியன தரப்பட்டுள்ளன. அத்துடன் இங்கு காணப்படும் மூலகங்கள் அணுவன் ஏறுவரிசைப்படி அமைந்துள்ளன. முதல் 20 வரையான அணுக்கள் இங்கு தரப்பட்டுள்ளன. முதலாவதாக நாம் ஐதரசனை கருத்தில் கொள்வோம். ஐதரசன் முதலாம் சக்தி மட்டத்தில் ஒரு இலத்திரனை கொண்டுள்ளது. எனவே அதனுடைய வலுவளவு 1 ஆகும். இவ்வாறே ஹீலியத்தை நாம் கருதும் போது ஹீலியம் முதலாம் சக்தி மட்டத்தில் 2 இலத்திரனை கொண்டுள்ளது. இலத்திரன்கள் சக்தி மட்டத்தில் நிரம்பல் அடைந்துள்ளமையின் காரணமாக ஹீலியத்தின் வலுவளவு 0 ஆகும். அடுத்ததாக நாம் லிதியத்தை கருதும் போது இலிதியம் 2ஆம் சக்தி மட்டத்தில் ஒரு இலத்திரனை மாத்திரம் கொண்டுள்ளது. இது 4ற்கும் குறைவாக உள்ள காரணத்தினால் ஒரு இலத்திரனை இழக்கிறது. இதன்போது வலுவளவு 1 ஆகும். இவ்வாறு பெரிலியம் 2ஆம் சக்தி மட்டத்தில் 2 இலத்திரனை கொண்டுள்ளது. 2 இலத்திரன்கள் இழக்கப்படும் போது அதனுடைய வலுவளவு 2 ஆகிறது. இப்போது நாம் போரனை கருதும் போது போரன் 2ஆம் சக்தி மட்டத்தில் 3 இலத்திரனை கொண்டுள்ளது. 3 இலத்திரன்களையும் இழக்கும் காரணத்தினால் அதனுடைய வலுவளவு 3 ஆகும். அடுத்ததாக நாம் காபனை கருதும் போது 2ஆம் சக்தி மட்டத்தில் காபனானது 4 இலத்திரன்களை கொண்டுள்ளது. எனவே அவ் இலத்திரன்கள் இழக்கப்படவோ ஏற்கப்படவோ முடியாதவை. இதனால் காபன் 4 இலத்திரனை பங்கீட்டு வலுப்பிணைப்பில் ஈடுபடுத்துகிறது. இதனால் காபனின் வலுவளவு 4 ஆகிறது. நைதரசனை நாம் கருதும் போது 2ஆம் சக்தி மட்டத்தில் 5 இலத்திரன்களை நைதரசன் கொண்டுள்ளது. எனவே நைதரசன் 3 இலத்திரன்களை ஏற்கும். இதனால் வலுவளவு 3 ஆகும். நாம் ஒட்சிசனை கருதும் போது ஒட்சிசனின் 2ஆம் சக்தி மட்டத்தில் 6 இலத்திரன்கள் காணப்படுகின்றன. எனவே ஒட்சிசன் 2 இலத்திரன்களை ஏற்கும். இது வலுவளவு 2ஐ கொடுக்கும். அடுத்ததாக நாம் புளோரினை கருதும் போது புளோரினின் 2ஆம் சக்தி மட்டத்தில் 7 இலத்திரன்கள் காணப்படுகின்றன. எனவே புளோரின் ஒரு இலத்திரனை ஏற்கிறது. அவ்வாறு ஏற்கும்போது புளோரினின் வலுவளவு 1 ஆகிறது. அடுத்து நாம் நியோனை கருதும் போது 2ஆம் சக்தி மட்டத்தில் 8 இலத்திரன்கள் காணப்படுகிறது. இது நிரம்பல் நிலையில் இருப்பதன் காரணமாக நியோனின் வலுவளவு 0 ஆகும். அடுத்ததாக நாம் சோடியத்தை கருதும் போது சோடியத்தின் 3ஆம் சக்தி மட்டத்தில் ஒரு இலத்திரன் காணப்படுகிறது. இதனால் சோடியம் ஒரு இலத்திரனை இழக்கும் போது அதனுடைய வலுவளவு 1 ஆகிறது. அடுத்து நாம் மக்னீசியத்தை கருதும் போது மக்னீசியத்தின் 3ஆம் சக்தி மட்டத்தில் 2 இலத்திரன்கள் காணப்படுகின்றது. இவை இழக்கப்படும் போது மக்னீசியம் வலுவளவு 2ஐ பெறுகிறது.
அலுமினியம் 3ஆம் சக்தி மட்டத்தில் 3 இலத்திரனை கொண்டுள்ளது. இது இழக்கப்படும் போது வலுவளவு 3ஐ அலுமினியம் பெறுகிறது. சிலிக்கன் 3ஆம் சக்தி மட்டத்தில் 4 இலத்திரனை கொண்டுள்ளது. இதனால் இது பங்கீட்டில் ஈடுபடும். பங்கீட்டில் ஈடுபடுகின்ற போது சிலிக்கன் 4 வலுவளவை பெறுகிறது. பொசுபரசு 3ஆம் சக்தி மட்டத்தில் 5 இலத்திரன்களை கொண்டுள்ளது. எனவே அது 3 இலத்திரன்களை ஏற்கும். பொசுபரசின் வலுவளவு இதனால் 3 ஆகிறது. அடுத்து கந்தகத்தை கருதும் போது கந்தகம் 3ஆம் சக்தி மட்டத்தில் 6 இலத்திரன்களை கொண்டுள்ளது. எனவே கந்தகம் 2 இலத்திரன்களை ஏற்கும். இதனால் வலுவளவு 2ஐ கந்தகம் பெறுகிறது. குளோரினை கருதும் போது குளோரினின் 3ஆம் சக்தி மட்டத்தில் 7 இலத்திரன்கள் காணப்படும். எனவே குளோரின் ஒரு இலத்திரனை ஏற்கிறது. இவ்வாறு ஏற்கும்போது குளோரினின் வலுவளவு 1 கிடைக்கிறது. அடுத்து ஆகனை கருதும் போது 3ஆம் சக்தி மட்டம் ஆகனில் நிரம்பல் அடைந்துள்ள நிலையில் உள்ளது. எனவே ஏற்கவோ இழக்கவோ பங்கீடு செய்யவோ முடியாத நிலையில் அது இருப்பதனால் அதனுடைய வலுவளவு 0 ஆகிறது. அடுத்ததாக நாம் பொட்டாசியத்தை கருதும் போது பொட்டாசியத்தின் 4ஆம் சக்தி மட்டத்தில் 1 இலத்திரன் காணப்படுகிறது. இது இழக்கப்படும் போது பொட்டாசியம் 1 வலுவளவை பெறுகிறது. இறுதியாக நாம் கால்சியத்தை கருதும் போது கால்சியத்தின் 4ஆம் சக்தி மட்டத்தில் 2 இலத்திரன்கள் காணப்படுகின்றன. இது இழக்கப்படும் போது கால்சியம் 2 வலுவளவை பெறுகிறது. ரசாயன சூத்திரங்கள். நாம் இப்போது மூலிகங்களின் வலுவளவுகளை இனங்காண்போம். இங்கு பல் அணு அயன்கள் அதாவது மூலிகம், ரசாயன சூத்திரம், வலுவளவு என்பவை தரப்பட்டுள்ளன. அமோனியம் அமோனியம் NH4+ என குறிக்கப்படுகிறது. அதனுடைய வலுவளவு 1 ஆகும். இவ்வாறே ஐதரோனியம் H3O+ என கூறப்படும். இதனுடைய வலுவளவு 1 ஆகும். மெதைல் CH3 இதனுடைய வலுவளவு 1 ஆகும். எதைல் C2H5 இதனுடைய வலுவளவு 1 ஆகும். இவ்வாறே நைட்ரேட்டு NO3-1, ஐதரசன் கார்பனேட்டு HCO3-1, ஐதரோட்சைட்டு OH-1, பரமங்கனேட்டு MnO4-1, ஐதரசன் சல்பேட்டு HSO4-1, குரோமேட்டு CrO4 இது குரோமேட்டு Cr2O7 சல்பேட்டு SO4 கார்பனேட்டு CO3 பொஸ்பேட்டு PO4 இங்கு ரசாயன சூத்திரங்கள் தமிழில் கூறப்படும் போது எமக்கு சில இடர்பாடுகள் ஏற்படுகிறது. ஆகவே நாம் அவற்றை ஆங்கிலத்தில் கூறி பழகுவது மிகவும் பொருத்தமானதாக அமையும். இவற்றை நாம் மனப்பாடம் செய்து கொள்வது அவசியமானதாகும். ரசாயன சூத்திரங்கள். நாம் சேர்வைகளை அமைக்கும்போது பின்வருவனவற்றை அவதானிப்போம். நேர் ஏற்றம் உள்ள கூறு முதலாவதாக எழுதப்படும். மறை ஏற்றம் உள்ள கூறு அதனை தொடர்ந்து எழுதப்படும். சேர்வைகள் உருவாகும் போது வலுவளவுகள் இடமாற்றப்படும். ஒன்று அல்லது சம வலுவளவுகள் இடமாறும் போது அவை குறித்து காட்டப்படுவதில்லை. ஒன்றிற்கு மேற்பட்ட அல்லது சமனற்ற வலுவளவுகள் இடமாறும் போது அவை குறித்து காட்டப்படும். வலுவளவுகள் தொகுதிக்கு இடமாறும் போது அடைப்பிற்கு வெளியே எழுதப்படும். ரசாயன சூத்திரங்கள். நாம் இப்போது சில ரசாயன சூத்திரங்களை அமைப்போம். சோடியம் குளோரைட்டு. சோடியத்தினுடைய குறியீடு Na ஆகும். குளோரினின் குறியீடு Cl ஆகும்.
சோடியம் அயனாகும்போது Na+ எனவும் குளோரின் அயனாகும்போது Cl- அதாவது குளோரைட்டு எனவும் அழைக்கப்படுகிறது. இங்கு சோடியத்தின் வலுவளவு 1, குளோரினின் வலுவளவு 1. அவை சேரும்போது வலுவளவுகள் இடமாற்றப்படுவது அம்புக்குறியினால் காட்டப்பட்டுள்ளது. அவ்வாறு இடமாறும்போது Na1 Cl1 என பெறப்படும். நாம் ஏற்கனவே கற்றதன்படி ஒரு வலுவளவு இடமாற்றப்படும் போது அல்லது சம எண்ணிக்கையான வலுவளவுகள் இடமாற்றப்படும் போது அவை குறித்து காட்டப்படுவதில்லை. எனவே சோடியம் குளோரைட்டினுடைய இரசாயன சூத்திரம் NaCl என அமைவதை நாம் காண முடியும். கால்சியம் குளோரைட்டு. இங்கு கால்சியத்தின் வலுவளவு 2 ஆகும். குளோரைட்டின் வலுவளவு 1 ஆகும். அவை சேர்வை அமைக்கப்படும் போது இடமாற்றப்படுகிறது. அவ்வாறு இடமாற்றப்படும் போது Ca1 எனவும் Cl2 எனவும் பெறப்படும். இதனை இரசாயன சூத்திரத்தில் குறிக்கப்படும் போது CaCl2 என குறிக்கப்படுகிறது. சோடியம் ஒட்சைட்டு. சோடியத்தின் வலுவளவு 1, ஒட்சைட்டின் வலுவளவு 2. இவை இணைந்து சேர்வையை அமைக்கும் போது அவற்றின் வலுவளவுகள் இடமாற்றப்படுவதன் காரணமாக Na2O என எழுதப்படுகிறது. இங்கு சோடியத்தின் ஒரு வலுவளவு காட்டப்படுவதில்லை. காரணம், ஏற்கனவே நாம் கற்றதன்படி ஒரு வலுவளவு இடமாறும்போது அவற்றை காட்ட தேவையில்லை. இதன் காரணமாக இரசாயன சூத்திரம் Na2O என பெறப்படுகிறது. கால்சியம் ஒட்சைட்டு. இங்கு கால்சியத்தின் வலுவளவு 2, ஒட்சைட்டின் வலுவளவு 2 ஆகும். இவை சேரும்போது Ca2O2 என எழுதப்படுகிறது. வழக்கமான விதியின்படி ஒரே அளவு வலுவளவு இடமாறும்போது அவை சுட்டிக்காட்டப்படுவதில்லை. இதன் காரணமாக கால்சியம் ஒட்சைட்டு CaO என பெறப்படுகிறது. மக்னீசியம் நைட்ரேட்டு. இங்கு மக்னீசியத்தின் குறியீடு Mg ஆகும். நைதரசனின் குறியீடு N ஆகும். மக்னீசியத்தின் வலுவளவு 2, நைதரசனின் வலுவளவு 3. இவை இணைந்து சேர்வையை அமைக்கும் போது மக்னீசியம் நைட்ரைட்டு Mg3N2 என எழுதப்படுகிறது. காரணம், வலுவளவுகள் இடமாற்றப்பட்டுள்ளன. எனவே மக்னீசியம் நைட்ரைட்டினுடைய இரசாயன சூத்திரம் Mg3N2 என எழுதப்படுகிறது. இங்கு நாம் சோடியம் நைட்ரேட்டு, பொட்டாசியம் கார்பனேட்டு, மக்னீசியம் நைட்ரேட்டு, அமோனியம் பொசுபேட்டு ஆகியவற்றின் குறியீடுகள் எழுதப்படும் விதம் காட்டப்படுகிறது. இவற்றை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்வது அவசியமாகும். இங்கு காட்டப்பட்டுள்ளது போன்று அம்புக்குறிகளை நாம் பரீட்சையின் போது எழுதி காட்டுவது அவசியமற்றது. சோடியம் நைட்ரேட்டின் குறியீடு NaNO3 ஆகும். மக்னீசியம் நைட்ரேட்டின் குறியீடு MgNO3 ஆகும். அதாவது 2 அடைப்புக்குறியின் வெளியே எழுதப்படுகிறது. காரணம், தொகுதிக்கு வலுவளவு இடமாற்றப்படுகின்ற போது அவை அடைப்புக்குறியினுள் தொகுதிகள் காட்டப்பட்டு வலுவளவு வெளியே எழுதப்படுகிறது. இதன் காரணமாக மக்னீசியம் நைட்ரேட்டு MgNO3 என வாசிக்கப்படுகிறது. 2 என்பது ட்வைஸ் என குறிக்கப்படுகிறது. இவ்வாறே 3 பெறப்படும் போது த்ரைஸ் என குறித்து காட்டப்படுகிறது. பொட்டாசியம் கார்பனேட்டு K2CO3. அமோனியம் பொசுபேட்டு. இங்கு அமோனியம் NH4+ ஆகும். இது ஒரு மூலிகம். இது நேர் ஏற்றம் உள்ள காரணத்தினால் மறை ஏற்றம் உள்ள மூலிகங்களுடன் இணைந்து சேர்வைகளை உருவாக்கும். அவ்வாறு அமோனியம் பொஸ்பேட்டினுடைய குறியீட்டை நாம் எழுதும்போது NH4 PO4 என எழுதப்படுகிறது. இந்த பாடத்தை கற்றதன் மூலம் நாங்கள் பின்வரும் கற்றற்பேறுகளை பெற்றுக்கொண்டோம். மாணவர்களே,